இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்பொழுது போட்டியில் கலந்து கொள்ளவிருக்கும் மாணவர்கள் அனைவரும் ஒவ்வொருவராக வந்து கொண்டிருக்கிறார்கள். வந்திருக்கும் பார்வையாளர்கள் போட்டியாளர்களை உற்சாகப்படுத்தும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இன்னும் சிறிது நேரத்தில் போட்டி ஆரம்பமாக இருக்கிறது. என்னால பேச முடியாம போனதுனால கத்தி சத்தம் போட்டு யாரையும் கூப்பிட கூட முடியாம போச்சு. டைம் வேற போயிட்டே இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல போட்டிலாம் ஸ்டார்ட் ஆயிடும். நான் எப்படியாச்சும் இந்த காம்படிஷன்ல கலந்துக்கணும். கடவுளே, நீதான் நல்ல வழியை காட்டணும். அம்மா, இந்த போட்டியில நான் கலந்துக்கிட்டு வின் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா ஒரு ஆள் என்ன ரூம்குள்ள தள்ளி விட்டு என்ன லாக் பண்ணிட்டு போயிட்டாமா. கத்தி கூட கூப்பிட முடியாத நிலைமையில இருக்கம்மா. மா, எங்கம்மா இருக்க? நான் மாட்டிக்கிட்டது உங்களுக்கு தெரியலையா? நான் எப்படியாவது இந்த போட்டியில கலந்துக்கணுமா. வாங்கம்மா, ப்ளீஸ்மா, என்ன காப்பாத்துங்கம்மா. நீ மட்டும் நாளைக்கு ஜெயிச்சுட்டு வா, அப்பா நீ என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பேன். நிஜமா தான் நான் சொல்றேன் தமிழ், நீ என்ன கேட்டாலும் நான் உனக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன். மா, காப்பாத்துங்கம்மா, ப்ளீஸ்மா. அம்மா. தமிழ், பாரதி, என்னாச்சு? இல்ல சார், தமிழ் திடீர்னு என்ன கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. என்ன சொல்றீங்க பாரதி? நம்ம தமிழ் கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சா? சொல்லுங்க பாரதி. ஆமா சார், ஆனா என்னன்னு தெரியல, திடீர்னு என் மனசு சரியில்லை. தமிழ் இப்போ என்ன கூப்பிட்ட மாதிரியே இருந்துச்சு. இப்ப என்னடானா அவளுக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொல்ற மாதிரி என் மனசு அடிச்சுக்குது. கண்டிப்பா தமிழுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு சார். ஆமா பாரதி, எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் காம்படிஷன் நடக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. ஆனால் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போன தமிழ் இன்னும் வரவே இல்லை. அதுக்கப்புறம் நான் தமிழை பார்க்கவும் இல்லை. பிடி மாஸ்டரும் போய் பார்த்துட்டு வரேன்னு சொன்னார். அவரும் எதுவும் அப்டேட் பண்ணலையே. என்ன நடக்குதுன்னே புரியலையே. வாங்க போய் பார்ப்போம். வாங்க சார்.